நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இப்படி கூப்பிட்டீங்கன்னா உங்க கல்யாணத்துக்கு யாருமே வரமாட்டாங்க, புரியுதா? அதுக்கு நான் கல்யாணம் பண்ணாதானே? ரகு, நீ கல்யாணமே வேணான்னு முடிவு பண்ணிட்டியா? அப்படி இல்லை, இப்போ வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்கு, நிம்மதியாக இருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள் அப்படியே இருக்கலான்னு பார்க்குறேன். கல்யாணமான ஆம்பளைங்களுக்கு யாருக்கும் நிம்மதியும் இல்ல, சந்தோஷமும் இல்ல. எப்ப பார்த்தாலும் உங்களை மாதிரி ஆம்பளைங்க எங்களை குறை சொல்லிட்டே இருக்கீங்க, இல்லனா பரிதாபமா பாப்பீங்க, அப்படியே எதுவும் தெரியாத மாதிரி இருப்பீங்க. ஐயோ போதும் மேடம். உங்க பிசினஸ் நல்ல நிலைமைக்கு போறதுல எனக்கு சந்தோஷம் தான். தேங்க்யூ. இந்து, குடிக்கிறதுக்கு என்ன வேணும்? இப்ப எனக்கு எதுவும் வேண்டாம் ரகு மாமா. சொல்லு. ஒரு கப் காஃபி குடிக்கிறீங்களா? நோ நோ தேங்க்ஸ். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக தான் நாங்க ரெண்டு பேரும் இங்க வந்திருக்கோம். வேற ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஒரு ப்ரொபோசல். ப்ரொபோசலா? ஆமா, மேரேஜ் ப்ரொபோசல். நான் கல்யாணம் பண்ணிக்க முடிவு எடுத்துட்டேன்னு யார் சொன்னது? இப்போ முடிவு எடுக்கலாம்ல. புரிஞ்சிருச்சு. நீங்க இதை பத்தி பேசுறதுக்கு காரணம் சுகுமார் மாமா தான். மாமா தானே பொறுப்பு உங்ககிட்ட ஒப்படைச்சு அனுப்பியிருக்காரு. அப்பாவுக்கு இதை பத்தி எதுவும் தெரியாது. அப்படின்னா வேற யாரு? அருண், இப்பதான் ஞாபகம் வருது. நான் உடனே 2 மீட்டிங் அட்டன் பண்ணி ஆகணும். நாம பொறுமையா அப்புறமா பேசலாமா? மீட்டிங் எல்லாம் கேன்சல் பண்ண வேண்டாம், எனக்கு ஒரு 10 நிமிஷம் கொடுத்தா போதும். இப்ப எதுக்கு நீங்க எனக்கு உடனே கல்யாணம் பண்ணோன்னு நீங்க இவ்வளவு அவசரப்படுறீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா நீங்க கல்யாணம் பண்ணி தானே ஆகணும். ரகுமாமா, நீங்க எத்தனை நாள் தான் தனியா இருப்பீங்க? அப்போ உங்களுக்கு கல்யாணம் பண்ற பொறுப்பு எங்களுக்கு இருக்குல்ல. இதுக்கு பின்னாடி பார்வதி அம்மா தான் இருக்காங்களா என்ன? பிக்சர்ல அத்தையும் இருக்காங்க. என்ன விஷயம்னு ஓப்பனா சொல்லுங்க. எங்க ஃபேமிலியில இருக்க ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கோம். நீங்க அந்த பொண்ணுக்கு மேட்சா இருப்பீங்கன்னு தோணுது. யார் பொண்ணு? அபிராமிய உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அவளை மறக்க முடியுமா? ஆமா, அபிராமிக்கு அந்த பொண்ணு யாரு? யாருன்னு சொல்லுங்க. அபிராமியேதான். இப்படி ஒரு ஜோக்கு சொல்றதுக்காக தான் நீங்க 2 பேரும் வந்திருக்கீங்களா? இருந்தாலும் நான் என்ஜாய் பண்ணேன். ஜோக் இல்ல ரகு, சீரியஸா தான் சொல்றோம். அபிராமிக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கோம். ஊர்ல எத்தனையோ பொண்ணு பார்த்துட்டு போறாங்க, கல்யாணமும் நடக்குது. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இது அப்படி இல்ல, அவளுக்கு தகுந்த மாப்பிள்ளையா நாங்க உங்களை தான் மனசுல நினைச்சிருக்கோம். நான் என்னோட மனசுல இல்ல, கனவுல கூட அதை நினைச்சு பார்க்க முடியாது. என் மனசுல இருந்து ஒரு கேள்வி கேட்கட்டுமா? அருணை கூட்டிட்டு வந்து என்கிட்ட விளையாடுறியா என்ன? ஐயோ ரகுமாமா, அபிராமி யாரு, அவ எப்படிப்பட்டவன்னு என்னை விட உங்களுக்கு தான் அதிகமா தெரியும். அவ என்ன மாதிரி வேலையெல்லாம் பார்த்துருக்கான்னு உங்களுக்கு தெரியும்ல. உன்னையும் என்னையும் சம்மந்தப்படுத்தி பேசின கதை கூட அருணுக்கு தெரியும்ல. எதுவும் சொல்றதுக்கு இல்லை. பரவாயில்ல, அப்ப நான் அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டா இல்லை. சில கேவலமான வேலைகள்லாம் பண்ணி நானும் சில பிரச்சனை எல்லாம் மாட்டியிருக்கேன். ஒரு ரவுடின்ற அடையாளத்தோட தப்பு மேல தப்பு பண்ணி என்னோட வாழ்க்கையை திசை மாறிடுச்சு. அது அப்போ அதுக்காக நான் ஒரு ஃப்ராடு பண்ண கல்யாணம் பண்ணிக்கிறவன் என்ன? இல்ல வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? அவ பிரெக்னண்டா இருக்காளா என்ன? ரகு, சாரி அருண், எனக்கு இதுல கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. இந்த கல்யாணம் நடக்காது.
நம்ம வேற ஏதாவது விஷயம் இருந்தா பேசலாமே. நீங்க இப்படி ஓப்பனா சொன்னதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. உங்க மனசுல இருக்கிறத சொல்லிட்டீங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு எதுக்காக என்ன பார்க்க வந்திருக்க? இருந்தாலும் வந்துட்டோம்ல. நான் சொல்றத கொஞ்சம் தயவு செஞ்சு கேளுங்க. நீங்க சொன்ன அத்தனையும் சரிதான். நம்ம 3 பேருக்கு எதிராக அபிராமி நிறைய பிரச்சனை பண்ணியிருக்கா. அவளால ரொம்ப கஷ்டப்பட்டது நானும் என் வீட்டுக்காரன் தான். யோசிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் அது அபிராமி தப்பு மட்டும் இல்லைன்னு தோணுச்சு. சூழ்நிலை காரணமா அவ பல வேஷம் போட வேண்டியதா இருந்துச்சு. போதாததுக்கு குறுப்பு மாமா அவளுக்கு நல்லதை சொல்லி கொடுத்தே வளர்க்கல. ஆனா ஒண்ணு நீங்க யோசிக்கணும். அந்த அபிராமியால நம்மள தவிர வேற யாருக்கும் எந்த பிரச்சனையும் வந்ததில்ல. நாம மட்டும்தானே இங்க இருக்கோம். அதனால நான் ஓப்பனா சொல்றேன். அவ என் வீட்டுக்காரர் ரொம்பவே காதலிச்சா, அதிகமா காதலிச்சா. இந்த பிரச்சனைக்கெல்லாம் அதுதான் காரணம். இதுக்கப்புறம் இப்படியே போனா அபிராமி தேவையில்லாத பிரச்சனையில அவளே போய் மாட்டிப்பா. அதுல இருந்து அவளை காப்பாத்தணும்னு தோணுச்சு. அதுக்கு சப்போர்ட்டா நான் கூட இருக்கணுமா? அப்படி இல்ல. கசன்ற சொந்தத்தினால ஒன்றும் அவளுக்காக சப்போர்ட் பண்ணல. தேவையில்லாத விருப்பம் அதிகமா பேசினாலும், என்னதான் எடுத்தெறிஞ்சு பேசினாலும் அபி தப்பான வழியில போனதில்ல. அவளுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்கு ஆள் இல்ல. அதனாலதான் அவ இஷ்டத்துக்கு அவ பண்ணிக்கிட்டு இருந்தா. அவளை காப்பாத்தி அவளுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க நினைச்சதும் என்னோட இந்து தான். அபிராமிக்குள்ள ஒரு நல்ல மாற்றம் இருக்கு. அதுக்கான ப்ரூஃபா தான் கல்யாணத்துக்கு அவ ஒத்துக்கிட்டா. அவ என் வீட்டுக்கார லவ் பண்ணிட்டு இருந்தத ஒரு சாதாரண விஷயமா நீங்க நினைச்சா போதும். அதெல்லாம் அவளும் புரிஞ்சுக்கிட்டா. அதனால தானே அவ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா. பாசம் இருக்கவங்க சொன்னா அவ கண்டிப்பா கேப்பா. உனக்கு அந்த நம்பிக்கை இருக்கா இந்து? கண்டிப்பா இருக்கு. ரகு, நீங்க இப்ப இருக்க பொசிஷனை வச்சு எந்த பணக்கார பொண்ணையும் கூட. ப்ளீஸ் அருண், அப்படி சொல்லாதீங்க. என்னை கேட்டீங்கன்னா இப்ப கூட சுகுமாரோட மருமகன் அதே பழைய ரகுராமன் தான். பொசிஷன், பணம், இது எல்லாத்துக்கும் நான் மயங்கவே இல்லை. ஐ அப்ரிஷியேட் யூ. நீ சொன்ன ஒரு பாயிண்ட் நான் நோட்டீஸ் பண்ணேன். பாசம் இருக்கிறவங்க சொன்னா அபிராமி கேப்பா அப்படின்னு. ஆனா அவன் மேல பாசம் காட்டினா போதாது, அதுக்கு பதிலா அவளுக்கும் பாசம் தோணும் இல்லையா? நான் ரெடிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். காரணம், நான் எப்பவும் மரியாதை வச்சிருக்கிற அருணும் இதுவும் தான் இங்க வந்து பேசியிருக்கீங்க. உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கிறதுனால தான் நீங்க இதுல தயாரா இருக்கீங்கன்னு எனக்கு தோணுது. ஆனா அபிராமிக்கு என்ன பிடிக்கவே பிடிக்காது. பிடிச்சிருக்கு. உங்களை பிடிச்சிருக்கு. உங்களோட பேரை சஜஸ்ட் பண்ணதே அபிராமி தான் மாமா. ஆமா. அவ ஒன்னும் சும்மா உங்க பேரை சொல்லல. ரகுவை தான் கல்யாணம் பண்ணிப்பண்ண இங்க எல்லார்கிட்டயுமே சொன்னா. அப்படி இல்லனா இந்த ஜென்மத்துல கல்யாணமே வேணான்னு சொல்லிட்டா. அதனாலதான் நாங்க உங்களை பார்க்க வந்தோம். அப்படின்னா நான் அபிராமியை பார்க்கணுமே. இருந்தாலும் இந்த முடிவை அவ எப்படி எடுத்தா? அதுக்கு காரணம் என்னவா இருக்கும்? பெருமையா இருக்கு. உங்களை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. என்ன நினைச்சு பெருமைப்பட நான் ஒன்னும் ஃபிலிம் ஸ்டார் இல்ல. நீங்க பிசினஸ் ஃபீல்ட்ல ஸ்டார் ஆச்சே. மேக்னெட் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல மேக்னெட்டிக் பவர் இருக்கிற ஸ்டார் தான் நீங்க. இங்க பாருங்க, நான் உங்களை லவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கான காரணம் உங்களோட இந்த பதவிக்காக ஒன்னும் இல்ல. அது ஒரு கிரீடம் மட்டும்தான்.
கிரீடத்தை இல்ல, அத அணிற ஆளை தான் நாம லவ் பண்ணணும், மரியாதை கொடுக்கணும். நீ ரொம்ப அழகா பேசுறியே. என் மனசுல இருந்து தெரியாதனமா அப்பப்போ இது மாதிரி வரும். அதுல இருக்க உண்மையான வார்த்தைகளால தான் நான் அற்புதமா பேசுறேன்னு உங்களுக்கு அந்த மாதிரி தோணுது. ஓகே ஓகே, நான் மேட்ருக்கு வரேன். நீங்க சம்பாதிச்சு வச்சிருக்க பணம்லாம் எனக்கு ஒரு கவலையே கிடையாது. பணம் வரும் போகும். இருந்தாலும் ஒரு மனுஷன், அவரோட கேரக்டர், பர்சனாலிட்டி, அதை தான் நம்ம பார்க்கணும். என்னோட பழைய கேரக்டரை மறந்துட்டியா என்ன? ஆ, மறக்கவே இல்ல, நல்ல ஞாபகம் இருக்கு. அன்னைக்கு இருந்த ரகுராமனுக்கும் இப்போ என் முன்னாடி இருக்கிற ரகுராமனுக்கும் நிறைய மாற்றம் இருக்கு. இந்த சேஞ்ச் ஓவரை நினைச்சுதான் நான் பெருமைப்படுறேன். ஒரு ஆளை பத்தி பெருமையா நினைச்சா உடனே கல்யாணம் பண்ணிக்கணுமா என்ன? உடனே இல்ல, நான் ரொம்பவே யோசனை பண்ணேன். தனியா இருக்கிறவங்களுக்கு தனியா இருக்கிறவங்கள தான் பிடிக்கும். ஒரு காலத்துல நீங்க தனியா இருந்ததுனாலதான் நீங்க இன்னைக்கு இந்த அளவுக்கு ஆளாயிருக்கீங்க. என்னையும் சில பேர் சேர்த்து இந்த குடும்பத்தை விட்டு பிரிச்சுட்டாங்க. ஒரு மார்ஜினை போட்டு அதுக்கு வெளியே என்ன அனுப்பிட்டாங்க. அபிராமி பண்றது எல்லாமே தப்பு, சொல்றது எல்லாமே அனாவசியம் அப்படின்ற இமேஜ் எனக்கு கிடைச்சிருக்கு. நான் ஏதாவது அவங்க கிட்ட சொன்னா அவங்க புரிஞ்சுக்கவே மாட்றாங்க. அதை புரிஞ்சுக்க யாரும் முயற்சி பண்றதும் இல்ல. ஏறக்குறைய இதே அனுபவத்தை கடந்து வந்த ஒரு ஆளால தான் என்ன புரிஞ்சுக்க முடியும்னு நான் நினைச்சேன். அனுபவங்களோட கையை பிடிச்சி மேலே ஏறி வந்தவன் தான் நான். திரும்பி பார்க்கும்போது எனக்கு வந்ததெல்லாம் நல்ல அனுபவங்கள்லாம் கிடையாது. இருந்தாலும் அதை நான் நினச்சி பார்ப்பேன். அது ஏன்னா பழைய ரகுராமனை ஞாபகத்துக்கு கொண்டு வந்து என்ன நானே சார்ஜ் பண்ணிப்பேன். உன்னோட கேரக்டரும் எனக்கு நல்லாவே தெரியும். மற்றவங்க கிட்ட நீ இது வரைக்கும் காட்டிட்டு இருந்த எதிர்ப்பும் பகையும் அதை எல்லாத்தையும் நீ தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு புதிய லைஃப்ல உன்னால வர முடியும்னு நினைச்சேன்னா அப்படி நடந்தா மட்டும்தான் நம்ம மற்றதை பத்தி பேசலாம். எல்லாத்தையும் தூக்கி போடுறதுக்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்ல. என் மனசுக்குள்ள இருந்த எல்லா கெட்ட எண்ணத்தையும் நான் எப்பவோ தூக்கி போட்டுட்டேன். உங்க முன்னாடி நான் இப்போ ஒரு புது அபிராமியா தான் இருக்கேன். ஒருவேளை நீ பழைய எதிர்ப்பெல்லாம் வெளியே கொண்டு வரணும்னு நீ நினைச்சேன்னா இந்த ரகுராமனுக்குள்ள அதே பழைய ரகு அப்படியே தான் இருக்கான். உனக்கு தெரியும்ல. நான் இதெல்லாம் சொன்னதை வச்சு நான் ஏதோ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன்னு நீ நினைக்கவே நினைக்காத. ஐயோ, இதுக்கப்புறம் வேண்டான்னு சொல்லாதீங்க. எல்லாரும் முன்னாடி வச்சும் நான் அவமானப்படுவேன். நான் பின்வாங்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லை. அதே மாதிரி நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வாக்கும் கொடுக்கல. அருணும் இந்து வந்து பேசினாங்க. யோசனை பண்றதா சொன்னேன். நான் வந்து உன்னை மீட் பண்ணணும்னு நினைச்சேன். மீட் பண்ணிட்டேன். அவங்க கிட்ட சொன்ன அதே வார்த்தையை நான் மெயின்டைன் பண்றேன். நான் யோசனை பண்ணி சொல்றேன். என்ன மாதிரி பிசினஸ் பண்ற ஆளுங்க ஒரு புது அக்ரிமெண்ட்டுக்கு கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி பல தடவை யோசனை பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் முடிவே பண்ணுவோம். கல்யாணமா பிசினஸ் ஒப்பந்தம்னு சொல்ல வரீங்களா? அதுல இருந்து பிசினஸ்ன்ற வார்த்தையை மட்டும் டெலீட் பண்ணிட்டேன். கல்யாணம்ன்றதான் ஒப்பந்தமே. ஒருத்தருக்கு மேல வச்சிருக்க பாசத்தையும் அன்பையும் வெளியே கொண்டு வரதுக்கான ஒப்பந்தம். கை கழுவுறதுக்கு முன்னாடி யோசனை பண்ணோமா இல்லையா? பண்ணோம்ல. ரகு, நீ அபிராமி கிட்ட இப்ப என்ன சொல்லிட்டு வந்த? என்னோட முடிவா நான் எதுவும் சொல்ல. உங்க மனசுக்குள்ள என்ன முடிவு இருக்கு? என்ன சொல்லணும்? இது உன்னோட கல்யாணமாச்சே, முடிவெடுக்க வேண்டியது நீதானே. அம்மா, இது வந்து ஒரு ஸ்பெஷல் கேஸ்மா. ப்ரொபோசல் இங்க இருந்தா வந்திருக்கு. அதனால தான் நான் அந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். எல்லா விஷயத்தையுமே இவங்க 2 பேரும் உங்ககிட்ட வந்து சொன்னாங்க இல்லையா? அது மட்டும் இல்லாம நீங்க 2 பேரும் பழகிருக்கீங்க. இந்த விஷயத்துல நாங்க ஏன் இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா அபிராமியோட குணத்துக்காக தான் நாங்க உட்காந்து பேசிட்டு இருக்கோம். அதனால தான் உங்களை நான் மீட் பண்ணணும்னு முடிவெடுத்தேன். இங்க நீங்க 2 பேரும் இருக்கும்போது இன்னொரு ஆளோட பிரசன்ஸையும் நான் அனுபவிக்கிறேன். அது ஜேபி சார்.
ஒரு அப்பாவோட இடத்துல இருந்து அவர் தான் என்ன மேல தூக்கி விட்டாரு. ஜேபி சார் மட்டும் இல்லாம இருந்திருந்தா இந்த ரகு கோட்டேஷன் டீமோட ஒரு சிஇஓவா இருந்திருப்பான். நான் ஒரு ரவுடின்னு எல்லாரும் என்ன ஒதுக்குனப்போ அவர் தான் என்ன கூட வச்சுக்கிட்டாரு. எனக்கு புது வாழ்க்கையை கொடுத்தாரு. பிசினஸ் எப்படி பண்ணணும்னு தெளிவா சொல்லி கொடுத்தாரு. இதுக்கு முன்னாடி என்னோட பேரை தப்பான ஸ்பெல்லிங்ல எழுதின எனக்கு இன்னைக்கு இங்கிலீஷ் உள்பட பல மொழிகளை என்னால சரளமா பேச முடியுது. அவர் தான் எனக்கு எல்லாமே கத்து கொடுத்தாரு. நீங்களும் இந்து சொல்ற வார்த்தைகள் ஜேபி சார் சொல்ற மாதிரியே இருக்குமா? ரகு, எனக்கும் இவளுக்கும் இப்போ மனசை விட்டு நீங்காம நினைவுல இருக்காரு. அவருடைய பேரை சொல்லும் போதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா இது உன்னோட கல்யாணத்துக்கான, அதாவது உன் வாழ்க்கை நல்லபடியா இருக்கணுங்கிறதுக்காக தானே. ஆனா ஏன் முன்னாடி அபிராமி தான் பொண்ணுன்னு சொன்னது இந்து தான். என்னோட உயிருக்கு உயிரா இருந்த ஜேபி சாரோட ரத்தம் தான் இந்து. ஒரு காலத்துல கடன்ற வார்த்தையை கேட்டாலே எனக்கு கோபம் வரும். இன்னைக்கு அந்த வார்த்தையோட அர்த்தம் புரியும். அதை எனக்கு சொல்லி கொடுத்ததும் ஜேபி சார் தான். அவரோட மகன் சொல்லும்போது நான் எதுவா இருந்தாலும் கேட்பேன், அதை அனுசரிப்பேன். கேட்கலனா இந்த ரகு நன்றி கிட்டவன் ஆயிடுவான். ரகு மாமா, நான் தான் ரொம்ப நல்லா மாட்டிக்கிட்டேன். உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது அபிராமியோட ஆசை மாமா. இவ்வளவு தூரம் எல்லாம் பேசினதுக்கு அப்புறமா நீங்க இந்த கல்யாணம் வேணான்னு சொன்னீங்கன்னா அதுக்கு நான் தான் காரணம்னு அபிராமி நினைச்சுப்பா. இந்து தான் கல்யாணத்தை நிறுத்திட்டான்னு ஊர் முழுக்க சொல்லுவா. புரியுதுமா? அதுக்காக நான் என்னோட பேரை காப்பாத்திக்க முயற்சி பண்ணல. ஒருவேளை இது நடக்கலன்னா இதுக்கப்புறம் கல்யாணமே வேண்டான்னு அபிராமி முடிவெடுக்க வாய்ப்பு இருக்கு. அது என்னைக்குமே என் மனசுல நீங்காத கஷ்டமாயிடும். அதுக்காக நாங்க உன்னை கட்டாயப்படுத்துறதா நீ நினைக்காதப்பா. நீ கொஞ்சம் நல்லா பொறுமையா யோசிச்சு பாரு. அதுக்கப்புறம் இதை நினைச்சு நீ வருத்தப்படக்கூடாது. இல்லம்மா, அப்படி ஒரு சூழ்நிலையே வராது. நான் யோசனை பண்ணிட்டேன். நான் அபிராமியை கல்யாணம் பண்ணிக்கிறேன். எனக்கு பரிபூர்ண சம்மதம். இதுக்கப்புறம் நான் ஒன்று சொன்னா நம்புவீங்களா? நான் இதுக்கு முன்னாடி மனசுல நினைச்ச ஒரு விஷயம் இருக்கு. நான் கல்யாணம் பண்றதா இருந்தா இங்க வந்து உங்களோட 2 பேரோட அபிப்பிராயத்தை கேட்கலான்னு இருந்தேன். நான் பொண்ணை பார்க்க போகும்போதும் இந்து கூட்டிட்டு போலான்னு நினைச்சேன். எல்லாத்துக்குமே நீங்க தான் முன்னாடி இருக்கணும்னு நினைச்சேன். இது எல்லாமே என் மனசுக்குள்ள இருந்தது. அப்படிப்பட்ட நீங்களே இப்ப பாருங்க, எனக்கான பொண்ணை நீங்களே கண்டுபிடிச்சிட்டீங்க. நான் சம்மதிச்சு தானே ஆகணும். புரோக்கர் ஃபீஸ் இருக்கும் மாமா. யோசனை பண்றேன். உனக்கு பொண்ணு மட்டும் நாங்க பார்த்து வைக்கலப்பா. உன்னோட கல்யாணத்தை நடத்த போறதே நாங்க தான்ப்பா. நிச்சயம், கல்யாணம் எல்லாமே இங்கதான் நடக்க போகுது. அப்படியா? நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க, நான் அவருக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்றேன். இந்து இப்பதான் ரொம்ப நிம்மதியா இருக்கா. எல்லாமே கடவுளோட அருள் தான். இந்த மாதிரி பல சிச்சுவேஷன்ல ஜேபி மட்டும் இப்ப கூட இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். ஆனா இப்பவும் அவர் இல்லாத குறைய நான் அனுபவிச்சிட்டு இருக்கேன். இவர்தான் உன்னோட அப்பான்னு சொல்லி ஒரு தடவை கூட என்னால இந்துவை கூட்டிட்டு போய் காமிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லாம போச்சு. அவர்தான் அப்பான்னு தெரிஞ்சுக்கிட்டு ஜேபிய பாக்குறதுக்கு என் பொண்ணுக்கு அதிர்ஷ்டம் இல்லாம போயிடுச்சு. அப்பா இல்லைன்னா என்னம்மா? பல ஜென்மமா கொடுக்க வேண்டிய பாசத்தை அவளுக்கு ஒரே ஜென்மத்துல கொடுக்கிற அம்மா இருக்காங்கல்ல. அப்பா அம்மா இல்லாதவங்களுக்கு தான் அதோட வருத்தம் என்னன்னு புரியும். எனக்கு 2 பேருமே இல்ல. ரகு, ஜேபி சாரை நான் என் அப்பாவோட இடத்துல தான் வச்சு பார்க்குறேன். என் அம்மாவோட இடத்துல நீங்க தான் இருக்கணும் பார்வதி அம்மா. எனக்கு ஆசீர்வாதம் பண்ணணும்.
அம்மா அபிராமி, அபி, என்னப்பா? அங்க பாரு அருண், ரகு. ஆ? இங்க பாரு அருண் இப்ப போன் பண்ணிருந்தான். ரகுராமன் கிட்ட பேசிட்டானாமா, அவனுக்கு கல்யாணத்துக்கு சம்மதமாமா. அப்படியா? நீ அம்மா சந்தோஷப்படாம இருக்க? நான் போனதுக்கு அப்புறம் சந்தோஷத்துல துள்ளி குதிக்க போறியா? இதுதான் ரிசல்ட்னு எனக்கு ஏற்கனவே தெரியும்பா. அவர்கிட்ட போய் பேசினதே அருண் மாமா தானே. அவர் சம்மதிக்காம போயிட்டா அருண் மாமாக்கு பிரஸ்டேஜ் இஷ்யூவா ஆயிடுமே. ஒருவேளை இந்துவும் இதுல இன்வால்வ் ஆயிருக்கலாம். எனக்கும் கொஞ்சம் டென்ஷனா தான் இருந்தது. ஒருவேளை இதுக்கு ரகுராமன் சம்மதிக்க மாட்டானோங்கிற பயம் எனக்கு இருந்தது. ஓ, இப்பதான் நிம்மதியா இருக்கு. இப்போ நான் அம்பாட்டு வரைக்கும் போயிட்டு வரணும். அது எதுக்குப்பா? ஓ, கல்யாணத்தை முடிவு பண்ணா மட்டும் போதுமா? அதை நடத்த வேணாமா? அதுக்கு எதுக்கு அம்பாட்டுக்கு போகணும்? போடி லூசு. உனக்கு கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணுதே அந்த வீட்டுல தானே. கல்யாணம் வேண்டாம்னு சொன்ன பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ணி கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சதோ பார்வதி, இந்து, அருண். அவங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்லணும் இல்லையா? சடங்கு நடத்திற்கான பணத்தை நான் தரேன்னு பார்வதி வாக்கு கொடுத்திருக்கா. ஆனா அது மட்டும் போதாதுமா. இந்த கல்யாணத்தை சாக்கா வச்சு அவங்க கிட்ட இருந்து எவ்வளவு கறக்க முடியுமா கறந்து நம்ம பாக்கெட்ல வச்சுக்கணும். கல்யாண செலவெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் பணம் மீதி என் பாக்கெட்ல இருக்கணும். நீ கூடி சொன்ன பொண்டாட்டியா தான் போக போற. நானும் வாழணும் இல்லையா? அதனால நான் பார்வதியை பார்க்கணும், மத்த விஷயங்களை பேசணும். உங்க பிளான் எல்லாம் சூப்பரா தான் இருக்கு. ஆனா அங்க குடுக்கற எல்லாத்தையும் வச்சுட்டு நீங்க கல்யாணத்தை பண்ணிடாதீங்க. கொஞ்சம் அமௌண்ட் என் கையிலயும் கொடுக்கணும். ஆஹா, பிசினஸ் மேக்னட்டா இருக்கிற ரகுவோட பொண்டாட்டிக்கு இங்க கொடுக்கற அமௌண்ட் அங்க கொண்டு போகணுமா? கொண்டு போகணும். ரகு கையில கோடிக்கணக்கான பணம் இருந்தாலும் என் கையில லட்சக்கணக்கான பணம் இருக்குன்னு காட்டணும்ல. ஓ, அப்படி சொல்ல வரியா? உன்னை நான் பாராட்டுறேம்மா. பாரு, பார்வதி கிட்ட என்ன பேச போறேன்னு உனக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? நான் இல்ல, நீங்க தான் போய் பேசி ஆகணும். நான் சாட்சியா இருப்பேன். ஒருவேளை நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் எதையாவது மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா நீ எனக்கு சமிக்கை பண்ணணும். அத நான் பாத்துக்கிறேன். அங்க பாருமா, கல்யாண செலவா எவ்வளவு பணம் கேட்கலாம்? ஒரு 5 லட்சம் ரூபாய் பணமோ பாதி தங்கமும் வேணும்னு பார்வதி கிட்ட சொன்னா, பாதி நகைன்னு சொல்லும் போது அது எவ்வளவுன்னு கணக்கு சொல்லணும் இல்லையா? என்னோட மனசுக்குள்ள 100 பவுன் இருக்கு. ஆனா 150 பவுன் எங்களுக்கு வேணும்னு இவங்க கிட்ட நாம சொல்லலாம். அதுல இருந்து பாதி, அதாவது 75 பவுனை பார்வதி கொடுக்கட்டும். உன்னோட அப்பா 25 பவுன் போட்டு 100 பவுனா கொடுக்கற. எப்படி? பரவாயில்ல, எனக்கு 150 பவுன் கொடுக்கறதா இருந்தாலும் ஓகே தான்ப்பா. அளவுக்கு மீறி ஆசைப்படாதம்மா. வாங்க, சித்திய போய் பார்க்கணும். வராகமூர்த்தி, எங்க பிளான நடத்தி காட்டுங்கப்பா. கடைசியா நாம நினைச்சது எல்லாமே நடந்து போச்சு. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.